ஸோ ஜென்ரலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு எரர் அப்படிங்கிறது வரும். ஃபஸ்ட்டு அந்த எரரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 டைம் ரீட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எந்த எரராக இருந்தாலுமே, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலுமே அவங்க லைன் நம்பர்ஸ் கண்டிப்பாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து கண்டிப்பாக எந்த எரராக இருந்தாலும் லைன் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அந்த கேரக்டர் நம்பர் கூட மென்ஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 17:25 அப்படின்னா 17th லைனில் 25th கேரக்டரில் ஏதோ எரர் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இது இன்கேஸ் அதுவுமே பண்ண முடியல, உங்களால் ரிசால்வ் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு என்ன எரர் வந்திருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அப்படியே கொண்டு போய் கூகுளில் பேஸ்ட் பண்ணிடுங்க. 95% நீங்கள் என்ன எரர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஆன்சர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரேராக ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்காது. இன்கேஸ் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சொல்யூஷன் வரல அப்படின்னா அது மேபி நீங்கள் பேஸ்ட் பண்ண அந்த கண்டென்ட்டோட ஃபார்மெட் அப்படிங்கிறது தப்பாக இருக்குமே தவிர, மற்றபடி கூகுளில் வந்து சொல்யூஷன் இல்லாத எரரே கிடையாது. ஆனால் அது என்ன எரர் அப்படிங்கிறது தெரியுது, ஆனால் எங்கே எப்படி எதனால் வருது அப்படின்னு தெரியல அப்படின்னா இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னென்னா பிரேக் பாயிண்ட் அல்லது இதுக்கு